அஸ்ஸலாமு அலைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாமா? வின்டர் ஸ்பெஷல் ரெசிபி. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. உங்கள்கிட்ட பட்டாணி இருந்துச்சுன்னா வின்டர்ஸில் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் இங்கே மட்டன் கீமா எடுத்திருக்கேன். ஹிந்தியில் கீமான்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழில் கைமான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அது கூட 2 எலும்பு இருந்துச்சு, அதையும் சேர்த்து எடுத்திருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு இஞ்சி பூண்டு இப்போயே போட்டுடணும், நம்ம திருப்பி போட மாட்டோம் அதனால். அது கூட க்ரீன் சில்லி, நல்லா இடித்த க்ரீன் சில்லிஸ் போட்டுக்கோங்க. இல்லாட்டி லைட்டாக இஞ்சி பூண்டு க்ரீன் சில்லி 3ஐயும் சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அரைச்சி கூட போடலாம். அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் டைம் இருந்துச்சுன்னா மேரினேட் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு 10 மினிட்ஸ் வச்சா கூட போதும். வாங்க இப்போ இந்த கைமாவை நம்ம இப்போ வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வேணுங்கிற அளவு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட ஷாய் ஜீரா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கைமாவை போட்டுருங்க. போட்டு நல்லா எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ், சின்ன கிளாஸில் டீ கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா 3 to 4 விசிலுக்கு விட்டு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பாக நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் லிக்விடாக அதிகமாகிடும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஜிஞ்சர், க்ரீன் சில்லி போட்டுட்டு கொத்தமல்லி, புதினா 2 அதே அளவு எடுத்துகிட்டு அதையும் போட்டுருங்க. அதை போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்பூனில் நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சணும், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் ஸ்லைஸ் பண்ண நீளமாக கட் பண்ண வெங்காயம் நிறையா போட்டுக்கோங்க. நிறையானா ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்து போட்டுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவு வெங்காயம் அதிகமாக கம்மியாக பண்ணிக்கலாம். எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்க வச்சுருங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் இந்த அளவு ஆனதுக்கப்புறம் இந்த நம்ம க்ரீன் பேஸ்ட்டு செஞ்சோம்ல, அந்த பேஸ்ட்டை ஊற்றி இதையும் பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா நம்ம இதை வதக்கணும். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு வதக்கணும். இப்போ நம்ம செகண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் பச்சை பட்டாணி. வின்டர் சீசனில் பச்சை பட்டாணி ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், நிறையா கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் அதை தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். ரொம்ப ஃபுல்லாக வேக வேணாம், அப்புறம் ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிடும். ஓரளவு 5 to 10 மினிட்ஸ் சுடு தண்ணியில் வேக வச்சுருங்க, இல்லாட்டி ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதில் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே ஜீரா பவுடர், கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு. நம்ம கைமாலே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச கைமாவை இதில் ஆட் பண்ணிடணும். எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிவிட்டு தேவையான அளவு, நம்மளுக்கு ரொம்ப லைட்டாக திக் கிரேவி தான் வைக்க போகிறோம், அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஒரு சின்ன கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது திக்காகணும். நல்லா கொதிச்சிச்சுன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். இதை நம்ம பாவ், பன், ரொட்டி, சப்பாத்தி, ரொட்டி பராட்டா, அப்புறம் ஜீரா ரைஸ் அந்த மாதிரி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சீசனில் பட்டாணி கிடைச்சப்ப செஞ்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வாய்ஸ் டாலரேட் பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். செம்ம கோல்ட் ஆயிடுச்சு, அதனால தான் இப்படி இருக்குது வாய்ஸ். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி கூட சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.